வெல்கம் பேக் டு தி ஷோ சமையல் மந்திரம். நம்ம நிகழ்ச்சியில இரண்டாம் பகுதியான தீர்வு. நம்ம தீர்வு பகுதியில இன்னைக்கு கோபத்தை குறைச்சு கொஞ்சம் இறங்குறதுக்கு லவங்க தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்ன டாக்டர்? இதில் வந்து தோசை மாவு, பிஸ்தா பருப்பு, லவங்கம், தண்ணீர் விட்டான் கிழங்கு, அமுக்கரா கிழங்கு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து பண்ண போகிறோம். இதில் தண்ணீர் விட்டான் கிழங்கும் அமுக்கரா கிழங்கும் வந்து கொஞ்சம் அரைக்கிறதுக்கு ஹார்டாக இருக்கும். அதனால் நம்ம தேவையான அளவு அரைச்சும் வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி பவுடராகவும் வச்சுருக்கிறோம். ஆமாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? முதல்ல வந்து நாம் வந்து அடுப்பை பற்ற வச்சு தேவையானதெல்லாம் நம்ம வறுத்துடலாம். சரியா? இப்போ கடாய் எடுத்து வைங்க. பிஸ்தா வந்து நாம் 20 சேர்க்க போகிறோம். பிஸ்தா 20 பிஸ்தா சேர்த்துருக்குறோம். 20 லவங்கம் சேர்க்குறோம். இது வந்து நம்ம ஊர் சைடுல இருந்து கிராம்புன்னு சொல்லுவோம். இதுதான் வந்து கோபத்தை குறைக்கக்கூடியது, உணர்ச்சியும் தூண்டக்கூடியது. அடுத்து வந்து ஏலக்காய் 4 சேர்க்க போகிறோம். ஆமாம், ஏலக்காய் நல்லா மனம் கொடுக்கக்கூடியது, நரம்பையும் தூண்டும். அடுத்து வந்து நாம் சொன்ன மாதிரி தண்ணீர் விட்டான் கிழங்குன்றது இதுதான் தண்ணீர் விட்டான் கிழங்கு. இது வந்து அரைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதே மாதிரி அமுக்கரா கிழங்கு, இது நாட்டு அமுக்கரா கிழங்கு. ஆமாம், இதுவும் வந்து அரைக்க சிரமமாக இருக்கும். அதனால் நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம். அதில் வந்து நம்ம வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருவோம். 2 ஸ்பூன் சேர்த்துருவோம். 2 ஸ்பூன் வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கும் அமுக்கரா கிழங்கும் சேர்த்துட்டோம். இதே லேசாக வறுத்துடுறோம். நல்லா வறுத்துட்டோம். இப்போ வந்து நாம் வந்து நல்லா அரைச்சிடலாம். இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பவுடராக அரைக்க போகிறோம். நல்லா அரைச்சிட்டோம். இதை மாவோட கலக்க போகிறோம். நல்ல கும்முன்னு ஒரு வாசம் இருக்கு இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அந்த ஏலக்காய் அந்த பிஸ்தாவோட நறுமணம் வந்து கண்டிப்பா எனக்கு தெரியுது. உப்பு சேர்ப்போம். உப்பு தேவையான அளவு போதும். கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். போதும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த மாவில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மாவு தயார் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சு தோசையை வந்து சுட ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக டாக்டர், அந்த லவங்க தோசை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. லவங்கம் வந்து நம்ம எல்லா விஷயத்துலையுமே நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அது. அதாவது பிரியாணி ஆகட்டும், இல்லை வந்து ஏதாவது நான்வெஜ் நம்ம சமைச்சாலே அந்த லவங்கம் அப்படின்றது வந்து வந்துடும். ஸோ அப்போலாம் வந்து இந்த ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாதா? கண்டிப்பாக. அதனால தான் நம்ம வந்து பிரியாணியில் எல்லாத்துலேயும் நம்ம சேர்க்குறோம். ஹார்மோனை தூண்டுறதுக்கான ஒரு உணவுப் பொருள் தான் இது. இது வந்து தம்பதிகளாக இருக்கிறவங்க வந்து நிறைய சாப்பிட்லாம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு இதை நாம் கொடுக்குறப்போ வந்து 1 தரலாம். அவங்களுக்கு 1, நமக்கு 4 அப்படி சாப்பிட்லாம். ஸோ அதனால தான் நினைக்கிறேன் பிரியாணி சாப்பிட்டா எல்லாருமே ஒரு மாதிரி கிறக்கமாயிடுவாங்க. ஸோ அதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். தோசை சுட ஆரம்பிச்சிருவோம். ரொம்ப எளிமையாக செய்யலாம். ஆமாம், கண்டிப்பாக. ஒரு 10 நிமிஷத்தில் கடகடன்னு ஆயிட்டு இருக்கு. ஆனால் இனிமையாக கொஞ்சலாம் சாப்பிட்டா. எளிமையாக செய்யலாம், இனிமையாக கொஞ்சலாம். கண்டிப்பாக. லவங்க தோசை. டாக்டர், இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்புறம் வந்து அமுக்கரா கிழங்கு இது வந்து எங்கே கிடைக்கும்? இது நாட்டு மருந்து கடைகளில் வந்து நமக்கு கிடைக்கும். தண்ணீர் விட்டான் கிழங்கு வந்து இந்த விந்து உற்பத்தியை அதிகப்படுத்தும். அதே நேரத்தில் உறவு சேர்க்கைக்கு நல்லது. அமுக்கரா கிழங்கு வந்து மூடு கிரியேட்டர். அது ஆமாம். அதே நேரத்தில் கோபத்தையும் தணிக்கும். ஆமாம். அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு குழந்தைகளுக்கும் கொடுக்கலாமா? அதாவது நாம சொன்னோம் இல்லையா, அவங்களுக்கு கம்மி, நமக்கு அதிகம். கொடுங்க. தோசையை திருப்பி போட்டுருவோம். நம்ம நாஸ்டிக் தவால இருக்கறனால கொஞ்சம் ஆயில் நம்ம வந்து ஊத்தல. நீங்க ஆயில் வேணா சேர்த்துக்கலாம். இதுல லவங்கத்துல வந்து எண்ணெய் தன்மை இருக்கிறதுனால தேவைப்படாது. பிஸ்தாலையும் அதே எண்ணெய் தன்மை இருக்கு. அதனால ஆயிலே தேவைப்படாது. தேவைன்னா போட்டுக்கலாம். ஸோ வந்து நம்மளுக்கு ரவங்க தோசை கிட்டத்தட்ட ரெடி ஆகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு. தயாராகிடுங்க. ஸோ சுட சுட லவங்க தோசை ரெடி ஆயிடுச்சு. ஓகே, மறுபடியும் வந்து இந்த லவங்க தோசை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். 20 பிஸ்தா எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் 10 கிராம்பு எடுத்திருக்கோம். 4 ஏலக்காய். கூடவே இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு, அமுக்கரா கிழங்கு இது ரெண்டுமே அரைச்சி வச்ச பொடி இருந்தது. அதையும் சேர்த்து நம்ம நல்லா வறுக்கிறோம். வறுத்ததுக்கு அப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக நல்லா தூள் மாதிரி வரணும், அந்த மாதிரி அரைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கு தேவையான மாவில் அந்த பொடியை வந்து கலந்துருக்கோம்.
ஸோ கலந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி தேவையான அளவு உப்பும் அதில் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நாஸ்டிக் தவாவில் வச்சு தோசை சுடுறோம். ஸோ சுட சுட லவங்க தோசை ரெடி. ரொம்ப நன்றி டாக்டர். லவங்க தோசை எப்படி பண்ணுறதுன்னு ரொம்ப அழகாக பார்த்தோம். நம்ம நிகழ்ச்சியில் 3ஆம் பகுதியான ஆலோசனையை பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி we go short commercial break.